எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் வே டு ஜன்னா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் உபாரிக் வசல்லிம் அலை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா தினசரி திக்ருகள். இந்த தினசரி திக்ருகளை ஓதக்கூடிய முறை, ஓதக்கூடிய அளவு, ஓதக்கூடிய நேரம் மற்றும் அதனுடைய பயன்களை பற்றி பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கலிமத்து தம்சீத், திங்கள்கிழமை ஃபாத்திஹா சூரா, செவ்வாய்க்கிழமை அல் அன்ஆம், புதன்கிழமை அல் கதுரு, வியாழக்கிழமை ஆயத்துல் குர்சி, வெள்ளிக்கிழமை அல் கௌதர், சனிக்கிழமை அல் இஹ்லாஸ். இதில் இன்றைக்கி நாம் ஞாயிற்றுக்கிழமை ஓதக்கூடிய கலிமத்து தம்சீதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இந்த தினசரி திக்ருகளை உளுவுடன் ஓதுவது உயர்வானது. திக்ரை ஓதும் முன்னரும் பின்னரும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓத வேண்டும். திக்ரை ஓதி முடித்த பின் நெஞ்சில் ஊதி கொள்ளலாம். கைகளில் ஊதி முகம் மற்றும் உடலெங்கும் தடவிக்கொள்ளலாம். வியாதியஸ்தர்கள் மீதும் குழந்தைகள் மீதும் ஊதினால் பெரும் பயன் தரும். தண்ணீர், பால், தேன் ஆகியன மீதும் ஊதி குடிக்கலாம். வாகனங்களில் ஏறும் முன்னரும் பின்னரும் திக்ருகளை ஓதலாம். வாகனத்தில் ஏறும் முன் பிஸ்மில்லாஹ், அமர்ந்த பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவது மிகவும் சிறப்புக்குரியது. ஞாயிற்றுக்கிழமை ஓதக்கூடிய கலிமத்து தம்சீத் என்ன திக்ருங்கிறத பார்த்துடலாம். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இதனுடைய அளவு 7 முறையிலிருந்து 70 முறை வரைக்கும் நாம் ஓதலாம். ஓதக்கூடிய நேரம் என்னென்னா அதிகாலை அல்லது அன்றைய மகரீபுக்கு பின் அவ்வப்போது ஓதலாம். இதனுடைய பயன்கள் என்னென்னா கவலை, ஆறாத துயரம், விபத்து ஆகியன நீங்கும். தொழில் வளரும், வருமானம் பெருகும். குழந்தைகளின் மீது ஊதினால் கண் திருஷ்டியிலிருந்து விடுபடும். அகால மரணம் சம்பவிக்காது. சுகப்பிரசவம் ஏற்படும். ரிசுக்கு பல்கி பெருகும். நோய்கள் அகலும். இபாதத்துக்களை தொடர வழிவகுக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய உதவி கொண்டு நாம் இனி எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த திக்ருகளை ஓதலாம். இனி வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்த தினங்களில் கிழமைகளில் ஓதக்கூடிய திக்ருகளை போடுறேன். இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்து அனைவரும் பயன்பெறணும்.